இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியல. இப்படி பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒரு நாளுடைய நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது இறைவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? பொதுவா நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? மொபைல் எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த துஆவை சொல்லி தான் அவங்களுடைய நாளை ஆரம்பிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதானா வ இலைஹின் நுஷூர். அதோட மீனிங் என்னன்னா, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் எங்களை இறக்க செய்த பின்னர் எங்களுக்கு உயிரூட்டினான், மேலும் அவனிடமே திரும்ப செல்ல வேண்டியுள்ளது. இந்த துஆவை சொல்றது மூலமா என்ன பலன் கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். தூங்கி எந்திரிச்சோனே இந்த மொத்த யூனிவர்ஸையும் படைச்சு கண்ட்ரோல் பண்ற அந்த இறைவனை புகழ்றோம். இப்படி சொல்றது மூலமா அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் அந்த நாள்ல எல்லாமே நடக்குதுன்ற நிம்மதி கிடைக்கும். அடுத்ததா சிறு மரணம்னு சொல்லப்படுற தூக்கத்துல இருந்து இறைவன் நம்மளை எப்படி எழுப்புனானோ அதே மாதிரி தான் நம்ம மரணிச்சதுக்கு அப்புறம் மறுமை நாள்ல நம்மளை எழுப்புவான். இது மூலமா இந்த நாள்ல செய்யற எல்லா செயல்களுக்கும் எழுப்பப்படுற அந்த நாள்ல கேள்வி கணக்கு இருக்குன்ற பய உணர்வு நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம டேவை ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த துஆவை சொல்லி இறை அச்சத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.